நம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர் ஒருவேளை தேவதூதராக இருந்தால் நாம் கண்ணிய குறைவாக நடந்து விடுவோமே என்று தங்களை செதுக்கிக் கொண்டே வந்திருக்கிறார்கள். நாள் செல்ல செல்ல மடாலயம் புது பொலிவு பெற்றது, எழுச்சி பெற்றது. இதயத்தில் ஒரு மாற்றம் உண்டானது. மலர்ந்து மலம் வீசும் தோட்டம் போல மடாலயம் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து பொங்கியது. விருந்தினர்கள் வந்த வண்ணம் இருந்தார்கள். மடாலயத்து தலைவர் அந்த குருவை மீண்டும் இமயமலை அடிவாரம் போன்ற குகையில் சென்று கண்விழித்து சொன்னார், என் மடாலயம் பொலிவு பெற்றது, ஆனால் அந்த தேவதூதர் யார் என்று தெரியவில்லை என்றார். அவர் சொன்னார், உங்கள் மடாலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிட்சுக்களுமே தேவதூதர்கள்தான், இறை தூதர்கள்தான், இறைநெறி செல்வர்கள்தான். அவர்கள் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானத்தை, ஒழுக்கத்தை, பண்பாட்டை, நாகரிகத்தை, பிறரை நடத்தும் விதத்தை தேடி 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 நடந்ததால் ஆனந்தம் பிறந்தது. உங்கள் உள்ளத்தில் ஒரு தேடுதல் வேட்டை நடத்தினீர்கள். உங்களை பிறர் எப்படி நடத்த வேண்டும் என்று நினைத்தீர்களோ, உங்களை பிறர் எப்படி நடத்த வேண்டும் என்று நினைத்தீர்களோ அப்படியே நீங்கள் பிறரை நடத்தினீர்கள். எனவே அந்த தேடுதலுக்கு விடை கிடைத்தது. தேடுதல் இன்பமாக இருந்தால் ஆனந்தம் தன் வீட்டு நிழலில் தஞ்சம் புகும்.